பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மந்தையின் துருகமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். அருமையான வார்த்தை இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, அவர்கள் விபச்சாரத்திலையும் பாவத்திலும் அக்கிரமத்திலையும் தேவனை விட்டு விலகி அவர்கள் வந்து விக்கிரகங்களை தேடும் போது அவர்கள் கடந்து போகும்பொழுது அவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை கொண்டு வருவதற்காக தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இது. அந்த நாட்களில் ஜனங்கள் எல்லோரும் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபிக்கிறார்கள், அழுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று 400 வருடமாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை தேவன் மோசேவை கொண்டு அங்கிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வருகிறார். தேவன் கொண்டு வரும்போதெல்லாம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, ஒவ்வொரு முறை விடுதலையாய் வெளில வரும்போதெல்லாம் மறுபடியும் தான் விட்ட பழக்கத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில், நினைவில் அவர்கள் விழும்பொழுது அவர்கள் சிறையாக்கப்படுகிறார்கள், அடிமையாக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல பேசுகிறார். நீ எந்த இடத்துல திரும்பி விழுந்து போனாயோ, எங்கே நீங்கள் கடந்து போனீர்களோ, எந்த இடத்துல நீங்க தேவனை மறந்து நீங்க வந்து பாவத்தில் ஈடுபட்டீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் நின்று கொண்டு சொல்லுகிறார், நீ மறுபடியும் நீ இழந்த இடத்தை நீ பெற்றுக்கொள்வ, நீ மறுபடியும் ஆசீர்வாதமான இடத்துக்கு வருவ, நீ மறுபடியும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவ, நீ மறுபடியும் இழந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வ. ஸோ கர்த்தர் எங்கே விழுந்தாயோ அங்கே நின்று கொண்டே தான் இருக்கிறார். அவர் கடந்து போகவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை விட்டுட்டு கடந்து போயிட்டாரு, அவர் நம்மளை வந்து கவனிக்க மாட்டார், இனிமே நமக்கு அவர் வந்து எதையும் செய்ய மாட்டார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் நம்மளை விட்டுட்டு போகிறவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், உன்மீது மனதுருக்கம் உள்ள தேவன், உங்களுக்காக அவர் காத்திருக்கிறவர். அவர் அங்கே தான் நின்றுட்டு இருக்கார். அவர் நின்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுதே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பும் போது தான் அவர்களுக்கு கானான் என்ற ஒரு அற்புதமான ஒரு தேசத்தை கர்த்தர் தருவேன் என்று கட்டளையிட்டு அவர்களை கொண்டு வந்தார். அப்போ மனம் திரும்புதல் அவசியம். ஒரு ராஜ மகிமையை காண வேண்டுமா, நீங்கள் விட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, விட்ட ஆசீர்வாதங்கள், விட்ட வாழ்க்கை, விட்ட காரியங்கள், விட்ட நன்மைகள், விட்ட வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றும் திரும்ப பெற வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான். நாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், நாம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், எங்க நம்ம கடவுளை விட்டுட்டு பின்னாடி போயிட்டோம், எந்த இடத்துல நம்ம கடவுளை மறுதளிச்சோம், எந்த இடத்துல நம்ம தேவனுக்கு விரோதமா நின்றுட்டு இருக்கோம், எந்த இடத்துல நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்ம கொடுக்காம இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்ன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அடிமதனத்திலிருந்து விடுதலை வரும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்கள்ல பேசுகிறார், நான் விடுதலை ஆக்குவேன், உன்னை மறுபடியும் கொண்டு வருவேன், என் மந்தையின் துருகமே, என் மந்தையிலிருந்து நீ கடந்து போனாயே சோ என்று ஆண்டவர் வருத்தத்தோடு இந்த வேளையில தீர்க்கதரிசி மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கெட்ட குமாரன் கடந்து போகும்போதும் தேவன் வழி மீது வைத்து காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அந்த பிள்ளை நம்ம இடத்துல திரும்பி வருவான் என்று அவன் காத்திருக்கும் போது, அந்த தகப்பன் அந்த பிள்ளை திரும்பி வரும்போது உணர்வடைந்து அவன் திரும்பி வருகிறான். நம்ம வாசிக்கிறோம், அவன் பன்றிகளுக்கு மத்தியில போகும்போது அங்க இருக்கிற சாப்பாடு நமக்கு கிடைக்குமான்னு ஏங்கி அவன் இருந்த பொழுது அந்த இடத்துல அவன் யோசிக்கிறான், என் தகப்பனிடத்துல திரும்பி போகிறேன். தகப்பனை விட்டு போகும்போது மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. தகப்பனை விட்டு போகும்போது எதையுமே யோசிக்கல, தன்னுடைய சுயநலமாக யோசிச்சு அவன் வெளியில கடந்து போனான். ஆனா எல்லாம் இழந்த பொழுது அவன் திரும்பும்போது அந்த இடத்திலேயே தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். எங்கே விட்டு போனானோ அதே பாசம், எங்கே விட்டு போனானோ அதே இடம். ஸோ தேவனாகிய கர்த்தரும் அதே மாதிரி தான். இந்த தகப்பன் காத்திருந்து அவனை கட்டி அணைத்து அவனுக்கு மோதிரங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் தன்னொண்டையில சேர்த்து கொண்டு மகிமையில மறுபடியும் தன் பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்தது, திரும்ப கொடுத்தது எவ்வளவு நிஜமோ அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் திரும்பும் பொழுது எந்த இடத்துல நின்று விழுந்தீர்களோ அந்த இடத்துல இருந்து திரும்பும் போது தேவன் உங்கள் பட்சத்துல இருந்து மறுபடியும் உங்க கையில ஆளுகையில கொடுப்பார், மறுபடியும் உங்களுக்கு வேலைகளை கொடுப்பார், மறுபடியும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மறுபடியும் உங்க வீட்டை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். இது ப்ராஃபஸி, இது ஒரு தீர்க்க தரிசனம். முந்தின நன்மை, முந்தின அபிஷேகம், முந்தின ஆசீர்வாதம், முந்தின
காரியங்களை கர்த்தர் திரும்ப உங்க கையில கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, தருமையான தருணத்துல பிள்ளைகளுக்காக நீர் பேசினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மையை அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை மறுதலித்து கடந்து போனது போல ஆண்டவரே சுயநலமாய் வாழ்ந்தது பொழுது ஆண்டவரே அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள் என்று பேசினீர். இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைங்க எந்தெந்த இடத்துல அடிமைகளா இருக்கிறார்களோ, எந்தெந்த பொருளுக்கோ காரியங்களுக்கோ மனுஷர்களுக்கோ அடிமையானார்களோ, அங்கிருந்து விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை நிறைவேற்றும் எல்லா அடிமைத்தனத்தின் உணர்வுகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். என் தகப்பனை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், அப்படியே பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு இருக்கிறார்களோ எல்லா வியாதி விக்கிரங்கள் ஜோரங்கள் பலவீனங்கள் நீங்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.